அதாவது ரொம்ப ரொம்ப மனுஷனாக பிறந்தால் ஏதாவது சாதிக்கணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து பத்மஸ்ரீ விருது வந்து ரொம்ப பெரிய விருதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்நாள் சாதனை விருதுன்னு சொல்லலாம் இதை. இப்போ தான் ரிகல்சர் போயிட்டு வரோம். அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேர் கூப்பிடும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர் கே தாமோதரன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இப்போ இந்த ரிகல்சரில் போய் பின்லாம் குத்தி அதில் அவார்டு மாட்டும்போது கையில் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாகவே வந்து இது ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லலாம். இந்தியாவிலே இது 4th சிவிலியன் அவார்ட். அந்த அவார்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கன்சிடர் பண்ணி கொடுத்ததுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்பெஷலி இந்த ஜூரிக்கு தேங்க் பண்ணணும். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாலோட் பை அதர் மினிஸ்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து நான் இருந்து இந்த அவார்டை வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஆக்சுவலாக. இட் ரியலி வித்தவுட் சேயிங் இந்த ஆஸ் அ என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடு ஒரு ஆள் இருந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது, அதுவும் வந்து கல்நரியில் வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா சாதாரணமாக வேறு ஃபீல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கல்நரி ஃபீல்டில் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த மேலே இன்னும் வந்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது இப்போது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அவங்க அதுவும் ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு கூட இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த அவார்டை வந்து ஷெஃப்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெடிகேட் பண்ண தயாராக இருக்கேன் ஆக்சுவலி நான். தேங்க்யூ. ஸோ ஒன்றும் கரெக்ஷன் ஒன்றும் இல்லைல்ல.